குலத்தின் நலனுக்காகவும் போராடிய சர்வதேச புரட்சியாளர் எர்னெஸ்டோ செகுவேராவோட நினைவு தினம் இன்னைக்கு. 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் பொலிவியாவில அமெரிக்க ராணுவ படையால சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்னைக்கு அவரோட 58வது நினைவு தினம். போன ஜெனரேஷன்ல மில்லினியல்ஸ் கிட்ஸ் டி-ஷர்ட்ல ஷேப் படம் போடுறது புரட்சின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஷேப் படம் போட்ட டி-ஷர்ட்டுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் தான் ஆச்சு. அவரோட கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துச்சா? இன்னைக்கு ஜென்சி புரட்சி அப்படின்னு சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க. புரட்சி அப்படிங்கிறது மரத்துல காய்ச்சி பழுத்து விடுற ஆப்பிள் மாதிரி அதுவா நிகழ்றது கிடையாது, நாம தான் உருவாக்கணும்னு சொன்னார். எல்லாருக்கும் தரமான கல்வி, மருத்துவம் வழங்கப்படணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற கம்யூனிச சிந்தனைக்காக போராடியவர். அவரு கனவு கண்டது ஒரு சோசியலிச சமூகம். சமூக நீதிக்காக தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் போராடினார். கொரில்லா போர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஏகாதிபத்தியருக்கு எதிராக போராடினார். ஒரு நாட்டுக்காக என போராடாம சர்வதேச புரட்சியாளரா திகழ்ந்தார். தமிழர்கள் எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு இருந்தோமோ, செகுவேராவும் எல்லா நாட்டு மக்களும் என்னோட சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட உரிமைக்காக போராடினாரு. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறையினர் ஒரு நாயக பிம்பத்துல கட்டுண்டு இருக்காம அரசியல் சித்தாந்த தெளிவோடு சக மனிதன் மேல அன்பு கொள்ளும் மனித நேயத்தை கற்றுக்கொள்ளணும். புரட்சியாளர் செகுவேராவோட சிந்தனைகளை மனதில ஏந்தி அரசியல் தெளிவு பெற வேணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு நாம செலுத்தக்கூடிய மரியாதை.